Good evening friends. Today live test பார்த்தீங்கன்னா பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். ஸோ வெரி இம்பார்ட்டண்டான லெசன் இது. ஸோ எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆகட்டும் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். ஸோ இந்த லெசன்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதனால் லைவில் வந்திருக்க அனைத்து நண்பர்களும் ஸோ கடைசி வரைக்கும் லைவ் அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு 2 minutes வெயிட் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ளே லைவில் வர நண்பர்கள் வந்துட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா வரக்கூடிய டிஎன்பிசி மற்றும் தமிழ்நாடு காவலர் தேர்வு ஆர்ஆர்பி. ஸோ இது எல்லா எக்ஸாமுக்கும் பார்த்திங்கன்னா ரிலேட்டடாக இந்த லெசன் இருக்கும். ஜிகே டாப்பிக்கில் ஜாக்ரிப்பில் பொறுத்த வரைக்கும் இது வரும். ஸோ சயின்ஸ்லேயும் இது கவர் ஆகும். வெரி இம்பார்ட்டண்டான லெசன் இது. ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். முதல் கேள்வி, பிரபஞ்சவியல் என்பது ஸோ எதை பற்றிய படிப்புன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது. புவியை பற்றிய படிப்பு, விண்மீன் பற்றிய படிப்பு, பேரண்டம் பற்றிய படிப்பு, கடல்வாழ் உயிரினம் பற்றிய படிப்பு. ஸோ ஆன்சர் பண்ணுங்கள். பிரபஞ்சவியல் என்பது ஸோ எதை பற்றிய படிப்புன்றது தான் கேள்வி. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். குயிக்காக ஆன்சர் பண்ணினா நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஆன்சர் பேரண்டம் பற்றிய படிப்பு. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. பேரண்டம் பற்றிய படிப்பு. பிரபஞ்சவியல் என்பது பேரண்டம் பற்றிய படிப்பு. ஸோ செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். காஸ்மஸ் என்பது எந்த மொழி சொல்? காஸ்மஸ் என்பது எந்த மொழி சொல்? ஸோ எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக நம்ம கேட்க போகிறோம். ஸோ அதனால் அனைத்து ஸ்டூடெண்ட்டும் கண்டிப்பாக லைவ் ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். காஸ்மஸ் என்பது எந்த மொழி சொல்? ஆப்ஷன் ஏ லத்தீன், ஆப்ஷன் பி சமஸ்கிருதம், ஆப்ஷன் சி கிரேக்கம், ஆப்ஷன் டி பாலி. ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கிரேக்கம். சரி, ஆன்சர் சி கிரேக்கம். காஸ்மஸ் என்பது எந்த மொழி சொல்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கிரேக்கம். ஸோ அடுத்த கொஸ்டின், எத்தனை பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக பேரண்டம் உருவானதன் வானியல் அறிஞர்கள் கருதுகின்றனர்? எத்தனை பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக பேரண்டம் உருவானது என வானியல் அறிஞர்கள் கருதுகின்றனர்? ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஆப்ஷன் ஏ 10 பில்லியன், ஆப்ஷன் பி 14 பில்லியன், ஆப்ஷன் சி 15 பில்லியன், ஆப்ஷன் டி 17 பில்லியன். ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின்.
ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் பண்ணும்போது கொஸ்டின் நம்பரு ப்ளஸ் அதுக்கான ஆப்ஷன் ஏ பி சி டி, ஸோ எது ரைட்டுன்னு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ மூன்றாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 15 பில்லியன். எத்தனை பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக பேரண்டம் உருவானது என வானியல் அறிஞர்கள் கருதுகின்றனர்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி 15 பில்லியன். நான்காவது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது சரியான கூற்று? ஸோ டோட்டலாக 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் எது சரியான கூற்றுன்னு ஆன்சர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், பெருவெடிப்பு நிகழ்வுக்கு பிறகு 5 பில்லியன் வருடங்களுக்கு பின் பால்வெளி விண்மீன் திரள், ஸோ அதாவது மில்க்வேன்னு சொல்லுவாங்க, இந்த விண்மீன் திரள் மண்டலம் உருவானது. ஆப்ஷன் பியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நமது சூரிய குடும்பம் பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தில் காணப்படுகிறது. ஆப்ஷன் சி, ஆண்ட்ரோமடா மற்றும் மெலனி கிளேவுட்ஸ் என 2 விண்மீன் திரள்கள் புவிக்கு அருகில் காணப்படுகின்றன. ஸோ இதில் எந்த கூற்று சரியானதுன்னு கேட்டிருக்காங்க, ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்துமே சரி. ஆப்ஷன் ஏ பி சி, ஸோ இது அனைத்துமே சரிதான். ஸோ அதனால் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் சரி. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது தவறான கூற்று? கீழ்கண்டவற்றுள் எது தவறான கூற்று? ஸோ 4 ஆப்ஷனும் படித்து பாருங்கள். ஸோ இதில் சரியான ஆன்சர் என்னன்றதை கொஸ்டின் நம்பரோட சார்ட் பண்ணுங்கள். கீழ்கண்டவற்றுள் எது தவறான கூற்று? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, விண்மீன் திரள் மண்டலம் என்பது ஈர்ப்பு விசையால் பிணைக்கப்படாத நட்சத்திரங்களின் தொகுப்பாகும் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா விண்மீன் திரள் மண்டலம் என்பது ஈர்ப்பு விசையால் பிணைக்கப்பட்ட நட்சத்திரங்களின் தொகுப்பு. ஸோ இதுதான் சரி. நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கோம், தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்கோம். ஸோ அதனால் ஆப்ஷன் டி தவறான கூற்று. நெக்ஸ்ட் கொஸ்டின், சோலார் என்ற சொல் எதை குறிக்கும்? சிம்பிள் கொஸ்டின், சோலார் என்ற சொல் எதை குறிக்கும்? சந்திர கடவுள், சூரிய கடவுள், நீதி தேவதை, கடல் தேவதை. ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சூரிய கடவுள். சோலார் என்ற சொல் எதை குறிக்கும்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா சூரிய கடவுள். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. 7வது கொஸ்டின் பார்க்கலாம். சூரிய குடும்பம் எத்தனை பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது? சூரிய குடும்பம் எத்தனை பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது?
ஆப்ஷன் ஏ 4.2 பில்லியன், ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா 5.4 பில்லியன், ஆப்ஷன் சி 4.5 பில்லியன், ஆப்ஷன் டி 3.5 பில்லியன். ஸோ இதில் சரியான ஆப்ஷன் எதுன்றதை ஆன்சர் பண்ணுங்கள். சூரிய குடும்பம் எத்தனை பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது? ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 4.5 பில்லியன். ஏழாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 4.5 பில்லியன். ஸோ எட்டாவது கொஸ்டின், சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் எத்தனை சதவீதம் உள்ளது? ஸோ சூரியன் குடும்பம் என்பது அனைத்து கோள்கள், விண்மீன்கள், ஸோ எல்லாத்தையும் சேர்ந்து தான் சூரிய குடும்பம். ஸோ இதில் சூரியனுடைய சதவிகிதம் எத்தனைன்னு கேட்குறாங்க. சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் எத்தனை சதவீதம் உள்ளது? ஸோ குயிக்காக ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ தான் நிறைய கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம். எட்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 99.8%. சூரிய குடும்பத்தில் சூரியனுடைய நிறையின் சதவீதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 99.8%. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஒன்பதாவது கொஸ்டின், சூரியனில் எந்த வாயுக்கள் உள்ளன? சூரியனின் கேட்டிருக்கேன், சூரியனில் வரணும். ஸோ சூரியனில் எந்த வாயுக்கள் உள்ளன? ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ இது நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. சூரியனில் எந்த வாயுக்கள் உள்ளன? ஸோ ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன்பதாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் மற்றும் ஈலியம். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஹைட்ரஜன் மற்றும் ஈலியம் வாயு தான் பார்த்தீங்கன்னா சூரியனில் காணப்படும் வாயுக்கள். அடுத்த கொஸ்டின், சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை எத்தனை டிகிரி செல்சியஸ்னு ஆன்சர் பண்ணுங்கள். சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை எத்தனை டிகிரி செல்சியஸ்? ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ இதையும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை எத்தனை டிகிரி செல்சியஸ்? ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா குரூப் 4ல் கண்டிப்பாக வரக்கூடிய கொஸ்டின்ஸு. ஸோ குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லையும் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 6000 டிகிரி செல்சியஸ். சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6000 டிகிரி செல்சியஸ். ஸோ 11வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது சரியான கூற்று? கீழ்கண்டவற்றுள் எது சரியான கூற்று? ஆன்சர் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா கோள் என்றால் சுற்றி வருபவர் என்று பொருள். ஆப்ஷன் பி சூரிய குடும்பத்தில் மொத்தம் 8 கோள்கள் உள்ளன. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா வெள்ளி மற்றும் யுரேனஸ் கோள் மட்டும் கிழக்கு மேற்காக சுற்றுகின்றன. ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் சரி. ஸோ இதில் சரியான கூற்று எதுன்றதை ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ கொஸ்டின் நம்பர் டைப் பண்ணி அதுக்கான ஆன்சர் போடுங்க. அப்போ தான் நிறைய நண்பர்கள் லேட்டாக ஜாயின் பண்ணாங்க, அவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும்.
கீழ்கண்டவற்றில் எது சரியான கூற்று? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்துமே சரிதான். மேற்கண்ட அனைத்து கூற்றுமே சரி. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட எந்த கோள்கள் உட்புற கோள்கள் அல்லது புவிநிகர் கோள்கள் என்று அழைக்கப்படுகின்றன? கீழ்கண்ட எந்த கோள்கள் உட்புற கோள்கள் அல்லது புவிநிகர் கோள்கள் என்று அழைக்கப்படுகின்றன? ஸோ ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ 4 ஆன்சரையும் ஆப்ஷனே நல்லா படிங்க, படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஆல்ரெடி நிறைய டிஎன்பிசி மற்றும் ஆர்ஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு காவலர் தேர்வுலையும் இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ லைவ் டெஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்டராக லைவ் டெஸ்ட் 1, லைவ் டெஸ்ட்டு 2 ஸோ கான்டாக்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அனைத்து லைவ் டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணுங்கள். ஸோ இதை பண்ணாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம். லைவ் டெஸ்ட் அப்போ நோட் ஒன்று போட்டு ஸோ எழுதி வச்சிங்க கொஸ்டின்ஸ்லாம். ஸோ உங்களுக்கு ரீகால் பண்ண ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் டைமில். 12வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உட்புற கோள்கள் அல்லது புவிநிகர் கோள்கள் என்று அழைக்கப்படும் கோள்கள். அடுத்த கொஸ்டின், வெளிப்புற கோள்கள் அல்லது வியாழன் நிகர் கோள்கள் ஜோவியன் என்று அழைக்கப்படுவது? ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் சேர்ந்து வரும். வெளிப்புற கோள் அல்லது வியாழன் நிகர்கோள் அல்லது ஜோவியன் என்று அழைக்கப்படுவது. ஸோ எந்த கோள்ன்றதை லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வெளிப்புற கோள் உட்புற கோள் பார்த்தோம். ஸோ இது வெளிப்புற கோள் அல்லது வியாழன் நிகர்கோள்கள் ஜோவியன் என்று அழைக்கப்படுவது எந்த கோள்கள்? ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வியாழன், யுரேனஸ், சனி, நெப்டியூன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வியாழன் என்ற கோளை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ எக்ஸாம்லேயும் சில டைம்ஸ் இப்படி தான் கொடுப்பாங்க, ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின், வளிம கோள்கள். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின். வளிம கோள்கள், ஸோ ஆங்கிலத்தில் உங்களுக்கு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், என அழைக்கப்படும் கோள்கள். வளிம கோள்கள் என அழைக்கப்படும் கோள்கள். ஸோ ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா ஏன்னு டைப் பண்ணியிருப்பேன். ஸோ அது ஆப்ஷன் டியை நீங்கள் பார்த்துங்க. ஸோ டைப்பிங் மிஸ்டேக். வளிம கோள்கள் என அழைக்கப்படும் கோள்கள். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 20 அல்லது 25 செகண்ட்ஸ் தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மினிமம் 30 செகண்ட்ஸாவது இதில் எடுத்து ஆன்சர் பண்ணுங்கள். வளிம கோள்கள் என அழைக்கப்படும் கோள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வியாழன், யுரேனஸ், சனி, நெப்டியூன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வளிம கோள்கள். கேசியஸ் பிளானட்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, கேசியஸ் பிளானட்னு. ஸோ வளிம கோள்கள் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வியாழன், யுரேனஸ், சனி, நெப்டியூன். அடுத்த கொஸ்டின், வீனஸ் என அழைக்கப்படும் கோள் எது? வீனஸ் என அழைக்கப்படும் கோள் எது? சாரி,
ஆன்சர் ஆப்ஷன் சி வெள்ளி. வெள்ளிக்கோள் தான் பார்த்தீங்கன்னா வீனஸ் என்று அழைக்கப்படும் கோள். அடுத்த கேள்வி, நீலக்கோள் மற்றும் நீர்க்கோள் என அழைக்கப்படும் கோள். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் பொறுத்துக்களை கொடுத்து கூட கேட்பாங்க, நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொரு கோள்களுக்கும் உள்ள பெயர்கள் என்னென்னன்றதை பார்த்துங்க. நீலக்கோள் மற்றும் நீர்க்கோள் என அழைக்கப்படும் கோள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி புவி. ஸோ அதாவது நாம் வாழக்கூடிய பகுதியான இந்த பூமி தான் புவின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நிலக்கோள் மற்றும் நீர்க்கோள் என அழைக்கப்படும். ஸோ நீர்க்கோள் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நீர் இருக்குது. ஸோ மற்ற எந்த கோளில் வந்து நீர் கிடையாது. அதனால தான் பார்த்திங்கன்னா இது நீர்க்கோள் என்றும் அழைக்கப்படுகிறது. 17வது கொஸ்டின், புவியின் நிலநடுக்கோட்டு விட்டம். புவியின் நிலநடுக்கோட்டு விட்டம் எவ்வளவு? புவியின் நிலநடுக்கோட்டு விட்டம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 12756. 12756. அடுத்த கொஸ்டின், புவி சூரியனை எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது? புவி சூரியனை எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது? ஆன்சர் பண்ணுங்கள். புவினா நம்முடைய பூமி, சூரியனை எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது என்பது தான் கேள்வி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 30 கிலோமீட்டர். 30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் பார்த்திங்கன்னா நம்முடைய புவியானது சூரியனை சுற்றி வருகின்றது. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் செவ்வாய்க்கோள் பற்றிய எது தவறான ஒன்று? ஸோ டோட்டலாக 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் தவறான ஒன்று எது? கீழ்கண்டவற்றுள் செவ்வாய்க்கோள் பற்றிய எது தவறான ஒன்று? ஸோ இது 4 ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஆப்ஷன். ஸோ அதை படித்து வச்சிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கோள் பற்றிய தவறான ஒன்று என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் தவறு. இக்கோள் நீரில் மிதக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செவ்வாய்க்கோளானது நீரில் மிதக்காது. ஸோ வேறு ஒரு கோள் தான் நீரில் மிதக்கும். ஸோ அதை அடுத்த கொஸ்டினில் பார்க்கலாம். ஏன்னா இப்போ நான் எந்த கோள் அது மிதக்குன்னு பார்த்தா ஆன்சர் வந்து தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ செவ்வாய்க்கோள் நீரில் மிதக்காது. ஸோ இது செவ்வாய்க்கோள் பற்றிய தவறான ஒன்று. அடுத்து 20வது கொஸ்டின், அயோ, யூரோப்பா, கனிமீடு, கோவிஸ்டோ என மிகப்பெரிய துணைக்கோள்களை கொண்ட கோள் எது? அயோ, யூரோப்பா, கனிமீடு, கோவிஸ்டோ என மிகப்பெரிய துணைக்கோள்களை கொண்ட கோள் எது? ஸோ முக்கியமான ஒன்று. ஸோ இதெல்லாம் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சிங்க. ஸோ உங்களை பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸு ஷெட்யூல் வந்து நான் வந்து குரூப்பில் கொடுத்துருவேன்.
ஸோ அது இல்லாமல் என்னுடைய யூடியூப் சேனல்லையும் உங்களுக்கு கம்யூனிட்டி டேபில் வந்துடும். ஸோ அதுபடி நீங்கள் லெசன்ஸ் படித்து டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஸோ 20வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வியாழன். வியாழன் கோள் தான் பார்த்தீங்கன்னா அயோ, யூரோப்பா, கனிமேடு, கோவிஸ்டோ என மிகப்பெரிய துணைக்கோள்களை கொண்ட கோள். 21வது கொஸ்டின் இஸ்ரோ எந்த ஆண்டு செவ்வாய்க்கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய மங்கள்யான் என்ற விண்கலத்தை அனுப்பியது? ஸோ வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இஸ்ரோ எந்த ஆண்டு செவ்வாய்க்கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய மங்கள்யான் என்ற விண்கலத்தை அனுப்பியது? முக்கியமான கேள்வி. ஸோ டேட்டு இயரு ரெண்டுமே கேட்பாங்க, மந்த் வைஸும். ஸோ அதனால் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இந்த லெசன் வெரி இம்பார்ட்டண்டான லெசன். இதிலிருந்து டிஎன்பிசியில் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 24/9/2014. இஸ்ரோ எந்த ஆண்டு செவ்வாய்க்கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய மங்கள்யான் என்ற விண்கலத்தை அனுப்பியதுன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் 24/9/2014. அடுத்த கொஸ்டின். ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். வளையக்கோள் என அழைக்கப்படும் கோள் எது? ஆப்ஷன் ஏ யுரேனஸ், ஆப்ஷன் பி நெப்டியூன், ஆப்ஷன் சி சனி, ஆப்ஷன் டி செவ்வாய். வளையக்கோள் என அழைக்கப்படும் கோள் எது? வளையக்கோள் என அழைக்கப்படும் கோள் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சனி. ஸோ இந்த சனிக்கோள் தான் பார்த்தீங்கன்னா நீரில் மிதக்கக்கூடிய கோள். நீரில் மிதக்கக்கூடிய கோள் மற்றும் வளையக்கோள் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சனி, சனிக்கோள். 23வது கொஸ்டின். சனிக்கோள் டைட்டன் உட்பட மொத்தம் எத்தனை துணைக்கோள்களை கொண்டுள்ளது? சனிக்கோள் டைட்டன் உட்பட மொத்தம் எத்தனை துணைக்கோள்களை கொண்டுள்ளது? ஸோ இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். சனிக்கோள் டைட்டன் உட்பட மொத்தம் எத்தனை துணைக்கோள்களை கொண்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 62. சனிக்கோள் பார்த்தீங்கன்னா 62 துணைக்கோள்களை கொண்டுள்ளது. ஸோ மிக அதிக துணைக்கோள்களை கொண்டுள்ளது எதுன்னு கேட்பாங்க. சனி இல்லைன்னா ஆப்ஷனில் வியாழன் கொடுத்துருந்தா வியாழன் கொடுங்க. ஆன்சர் 62 கோள்கள். வியாழனுக்கு அடுத்தபடியாக அதிக துணைக்கோள்களை கொண்டுள்ளது சனி. 24வது கொஸ்டின். பச்சை நிற கோள், ஸோ தவறாக பிரிண்ட் ஆகிருக்கு. பச்சை நிற கோள் உருளும் கோள் என அழைக்கப்படும் கோளான யுரேனஸ் வில்லியம் ஹர்ஷல் என்ற வானியல் அறிஞரால் எந்த ஆண்டு தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்டது? ஸோ அல்லது யுரேனஸ் வில்லியம் ஹர்ஷல் என்ற வானியல் அறிஞரால் எந்த ஆண்டு தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. ஆன்சர் பண்ணுங்கள். பச்சை நிற கோள் எதுன்னு கேட்டாலும் யுரேனஸ்ன்றதை நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ அதனால தான் கொஸ்டின் எப்பயுமே நல்லா படிக்கணும். கொஸ்டின்லேருந்தே நிறைய உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். பச்சை நிற கோள் உருளும் கோள் என அழைக்கப்படும் கோளான யுரேனஸ்
வில்லியம் ஹர்ஷல் என்ற வானியல் அறிஞரால் எந்த ஆண்டு தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1781. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1781. 25வது கொஸ்டின். யுரேனஸ் டைட்டானியா என்ற மிகப்பெரிய துணைக்கோளுடன் எத்தனை துணைக்கோள்களை கொண்டுள்ளது? யுரேனஸ் டைட்டானியா என்ற மிகப்பெரிய துணைக்கோளுடன் எத்தனை துணைக்கோள்களை கொண்டுள்ளது? ஸோ அப்படின்னா யுரேனஸ் எத்தனை துணைக்கோள்களை கொண்டுள்ளது? ஸோ இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 27. யுரேனஸ் எத்தனை துணைக்கோள்களை கொண்டுள்ளதுன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 27 துணைக்கோள்களை கொண்டுள்ளது. அடுத்த கேள்வி. குளிர்ந்த கோள் என அழைக்கப்படுவது? குளிர்ந்த கோள் என அழைக்கப்படுவது? ஆன்சர் ஆப்ஷன் டி நெப்டியூன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இது சூரியனிடமிருந்து வெகு தொலைவில் இருக்கக்கூடிய கோள் வந்து நெப்டியூனு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது குளிர்ச்சியாக இருக்கும். அதனால் இது குளிர்ந்த கோள் என அழைக்கப்படுகிறது. 27வது கொஸ்டின். இது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவால் அனுப்பப்பட்ட சந்திராயன் 1 எந்த ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட்டது? நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவால் அனுப்பப்பட்ட சந்திராயன் 1 எந்த ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட்டது? ஸோ இது ஆல்ரெடி நிறைய எக்ஸாமில் கேட்டுட்டாங்க. ஸோ இருந்தாலும் இந்த கொஸ்டின் வந்து பார்த்து வச்சிங்க, நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2008. ஆன்சர் ஆப்ஷன் சி 2008. அடுத்த கொஸ்டின். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின். சிறுகோள்கள் எந்த கோள்களுக்கிடையில் காணப்படுகிறது? சிறுகோள்கள் எந்த கோள்களுக்கிடையில் காணப்படுகிறது? ஸோ நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமு மற்றும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இது கேட்டிருக்காங்க. சிறுகோள்கள் எந்த கோள்களுக்கிடையில் காணப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி செவ்வாய் மற்றும் வியாழன். ஸோ இந்த 2 கோள்களுக்கு இடையில் தான் பார்த்தீங்கன்னா சிறுகோள்கள் காணப்படுகின்றன. 28வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. 29வது கொஸ்டின். 76 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஆழி வால்மீன் எப்போது விண்ணில் தோன்றும்? ஸோ அல்லது வால் நட்சத்திரம் என்றும் கேட்பாங்க. 70 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஆழி வால் விண்மீன் எப்போது விண்ணில் தோன்றும்? ஸோ ஆன்சர் பண்ணுங்கள், முக்கியமான கொஸ்டின் இது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2061. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2061. 30வது கொஸ்டின். பூமி தன் அச்சில் எத்தனை டிகிரி சாய்ந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது?
ஸோ பூமியானது பார்த்திங்கன்னா இந்த அச்சில் வந்து சாய்வாக சுற்றுவதனால தான் பார்த்திங்கன்னா இரவு பகலானது ஏற்படுகின்றது. ஸோ அது வந்து எத்தனை டிகிரி வந்து அச்சில் சாய்ந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது? ஸோ முக்கியமான கொஸ்டின், பூமி தன் அச்சில் எத்தனை டிகிரி சாய்ந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது? ஸோ முடிச்சிடலாம் லைவு. இன்னும் ஒரு 3 or 4 கொஸ்டின்குள்ளே முடிச்சிடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 23 டிகிரி, 23.5 டிகிரி. ஸோ இந்த டிகிரியில் தான் அச்சில் பார்த்திங்கன்னா பூமியானது சாய்ந்து தன்னைத்தானே மற்றும் சூரியனையும் சுற்றி வருகிறது. ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா பருவகால மாற்றம் ஏற்பட்டு இரவு பகலானது ஏற்படுகின்றது. 31வது கொஸ்டின். ஸோ இது பார்த்திங்கன்னா கூற்று, 2 கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1 பாருங்கள், சூரிய அண்மை புள்ளி என்பது புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு மிக அருகில் வரும் நிகழ்வாகும். ஸோ இது பார்த்திங்கன்னா பெரியலியன்னு சொல்லுவாங்க. கூற்று 2, சூரிய தொலைதூர புள்ளி என்பது புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு தொலைவில் காணப்படும் நிகழ்வாகும். ஸோ இது பார்த்திங்கன்னா எபிலியன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஸோ இந்த 2 கூற்றில் எது சரி அல்லது தவறுன்னு கேட்டிருக்காங்க. பெரியலியன் எபிலியன் சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. கூற்று 1 மற்றும் கூற்று 2ம் சரி. ஆப்ஷன் ஏ தான் சரி. 32வது கொஸ்டின். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின். சம பகல் இரவு நாள் என அழைக்கப்படும் நாள். சம பகல் இரவு நாள் என அழைக்கப்படும் நாள். ஸோ முக்கியமான கொஸ்டின். நிறைய டிஎன்பிசி எக்ஸாம் ஆகட்டும், காவலர் தேர்வாகட்டும், ஸோ இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டட் கொஸ்டின் இது. சம பகல் இரவு நாள் என அழைக்கப்படும் நாள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மார்ச் 21, செப்டம்பர் 23. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23. ஸோ இந்த 2 நாள் தான் பார்த்திங்கன்னா இரவு பகலானது சமமாக இருக்கக்கூடிய நாட்கள். ஸோ முடிச்சிடலாம். இன்னும் ஒரு 3 கொஸ்டின் பார்த்துடலாம். 33வது கொஸ்டின். வட அரைக்கோளத்தில் நீண்ட பகல் பொழுதை கொண்டிருக்கும் நாள். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ இந்த லெசனே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெசன். ஸோ அதனால தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்படியே நம்ம தேர்வு நோக்கில் கேட்கக்கூடிய அல்லது மற்றும் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸை நம்ம எடுத்திருக்கோம். வட அரைக்கோளத்தில் மிக நீண்ட பகல் பொழுதை கொண்டிருக்கும் நாள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஜூன் 21. வட அரைக்கோளத்தில் மிக நீண்ட பகல் பொழுதை கொண்டிருக்கும் நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 21. ஸோ 34வது கொஸ்டின். மகர ரேகையில் மீது சூரியனின் செங்குத்து கதிர்கள் விழுகின்ற நாள். மகர ரேகையின் மீது சூரியனின் செங்குத்து கதிர்கள் விழுகின்ற நாள். ஸோ குயிக்காக ஆன்சர் பண்ணுங்கள். இன்னொரு கொஸ்டின் பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஏன்னா சில நண்பர்கள் வந்து இன்னும் சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. சாப்பிடாம நிறைய நண்பர்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, டிசம்பர் 22. மகர ரேகையில் மீது சூரியனின் செங்குத்து கதிர்கள் விழுகின்ற நாள் டிசம்பர் 22. முக்கியமான கொஸ்டின். ஸோ டுடே லைவோடைய லாஸ்ட் கொஸ்டின். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ இந்த கேள்வியோட நம்ம முடிச்சிக்கலாம். ஸோ அடுத்த லைவில் என்ன டாபிக்ன்றதை நான் உங்களுக்கு
குரூப்பில் சென்ட் பண்ணுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுவேன். கம்யூனிட்டி பாக்ஸில் எல்லோரும் பார்த்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ 35வது கொஸ்டின், மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம் இந்திய பெருங்கடலில் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது? மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம் இந்திய பெருங்கடலில் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ 10,000 சதுர கிலோமீட்டர், ஆப்ஷன் பி 10,250 சதுர கிலோமீட்டர், ஆப்ஷன் சி 10,500 சதுர கிலோமீட்டர், ஆப்ஷன் டி 10,300 சதுர கிலோமீட்டர். ஸோ ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 10,500 சதுர கிலோமீட்டர். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அடுத்த லைவோட மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.